Welcome to 7th Standard Science, Unit number 5, Basis of Classification, Part 3. Classification of plants. Based on dichotomy, plants also can be classified into two main groups, flowering and non-flowering. Non-flowering plants do not produce seeds, and flowering plants produce seeds. Based on their nature of plant body, non-flowering plants are classified into three types: algae, mosses, and ferns. Based on their fruit body, flowering plants are classified into two types: gymnosperms and angiosperms. அதாவது தமிழில் தாவரங்களின் வகைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாவரங்கள் வந்து இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ளவரிங், இன்னொன்று வந்து நான் ஃப்ளவரிங். ஃப்ளவரிங் அப்படின்னாக்கா பூக்கும் தாவரம், நான் ஃப்ளவரிங் அப்படின்னாக்கா பூவா தாவரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதாவது பூவா தாவரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விதைகளை வந்து உருவாக்காது, பூக்கும் தாவரம் வந்து விதைகளை வந்து உருவாக்குது. பூவா தாவரங்களை வந்து உடலோட அமைப்பை பொறுத்து மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கே, மோசஸ் அண்டு ஃபர்ன்ஸ். ஃபர்ன்ஸ்னால் பெரணி அப்படின்னு சொல்லுவோம். பூக்கும் தாவரங்கள் வந்து இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. கனிகளை பொறுத்து இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஜிம்னோஸ்போம், இன்னொன்று வந்து ஏஞ்சியோஸ்போம். ஆல்கே plant is thallus not well differentiated into root, stem and leaves. They are predominantly aquatic. They are unicellular or multicellular filamentous. எக்ஸாம்பிள் காரா. தமிழில் ஆல்காக்கள் அப்படின்னு சொல்லுவோம். தாவர உடலானது வேர், தண்டு மற்றும் இலைப்பகுதி வந்து வேறுபாடற்று காணப்படுறதுனால இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னாக்கா தாலஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் எங்கே வாழக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீரில் தான் வாழக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, இதோட உடலானது ஒரு செல் அப்படி இல்லைன்னா பல செல்லால் ஆன ஃபிலமெண்டஸை கொண்டுள்ளது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காரா. மோசஸ். Plant body is not differentiated into true root, stem and leaves. They are water living plants, needs moisture to complete its life cycle, hence they are referred to as amphibious plants. They do not have any specialized vascular tissues for conduction of water and food. Example Funaria. அதாவது தாவர உடலானது வேர், தண்டு மற்றும் இலைப்பகுதி வந்து வேறுபாடற்ற நிலையில தான் காணப்படும். இது வந்து நீரை விரும்பக்கூடியதாக ஒன்றா இருக்கிறதுனால இதோட லைஃப் ஸ்பேனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈரப்பதம் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அதனால இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இருவாழ்வி தாவரம் அப்படின்னு அழைக்கப்படுது. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபினேரியா. Ferns. Plant body is well differentiated into root, stem and leaves. Leaves may be large or small. Specialized vascular tissues are found for the conduction of water and food. Basically, they are the first land plants which grows well in shady, moist and cool places. Example, Adianthum. அதாவது தாவர உடலானது வேர், தண்டு மற்றும் இலைகள் வந்து வேறுபாடு அடைந்து காணப்படுறதுனால இதனோட இலைகள் வந்து சின்னதாக இருக்கும், அப்படி இல்லைனாக்கா பெரிய இலைகளாக இருக்கும். வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கிறதுனால அதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீர் மற்றும் உணவுப் பொருட்களை கடத்துவது. அது மட்டும் இல்லை, இது வந்து நிலத்தில் தான் முதல்ல தோன்றுவதனால இதை வந்து நிலவாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஈரப்பதம் எங்கே இருக்கோ அங்கேயும் குளிர்பகுதியிலும் வாழக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடியாண்டம். ஜிம்னோஸ்போம்ஸ். Plants are perennial, woody, evergreen with true root, stem and leaves. They possess vascular tissues, xylem without vessels and phloem without companion cells. Ovules are naked without ovary, hence they do not produce fruits. Seed are naked. Example, Pinus cycas. ஜிம்னோஸ்போம் வந்து பல்லாண்டு வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கட்டைத்தன்மை கொண்டதாக இருக்கும், பசுமை மாறாத நிலையே பெற்றிருக்கும், வேர், தண்டு மற்றும் இலைகளே கொண்டதாக இருக்கும். வாஸ்குலர் டிஷ்யூஸில் ஜைலட் டிஷ்யூஸ் அண்டு ஜைல வெசல்ஸை, ஃப்ளோயம் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய துணை செல்கள் எதுவும் இல்லாமல் இது காணப்படுது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஓவியூல்ஸ் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது அப்படின்னாக்கா ஓவரி இருக்காது. இது வந்து கனிகளை உருவாக்குவது கிடையாது, ஆனால் திறந்த விதைகளை உடையதாக இது இருக்கும். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பைனஸ் சைக்கஸ். ஆஞ்சியோஸ்போம்ஸ். Plant body is well differentiated into true root, stem and leaves. They produce flower with 4 holes, that is calyx, corolla, androsium and gynosium, hence known as flowering plants. Female reproductive organ ovary is present inside the flower which develops into fruit. Ovule develops into seed.
Plant possess well-developed vascular system with xylem vessels and phloem companion cells. ஆஞ்சியோஸ்போம் தாவர உடலானது வேர் மற்றும் தண்டு இலைகள் இது மூணுமே எப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து 4 வகையான அடுக்குகளை கொண்டதாக இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோசியம் அண்டு கைனோசியம் அப்படின்னு 4 வகையான அடுக்குகளை கொண்டு இருக்கும். இது வந்து பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னாக்கா இது வந்து மலர்களை உருவாக்குவதனால இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னாக்கா பூக்கும் தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பெண் இனப்பெருக்க மண்டலம் இருக்குது. இதில் வந்து கனியும் இருக்கும், அப்புறம் விதைகளும் உருவாகும். அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்குலர் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய ஜைலம் வெசல்ஸு, ஃப்ளோயம் இதில் துணை செல்களும் இருக்குது. Angiosperms are the dominant plant forms of present day. Based on the number of cotyledons, angiosperms are broadly divided into 2 groups: monocotyledons, dicotyledons. Plant seeds which have only one cotyledon are said to be monocots. Plant seeds which have 2 cotyledons are known as dicots. Example, paddy, tamarind. ஆஞ்சியோஸ்பம் வந்து தற்காலத்தில் வாழும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாவரங்களோட எண்ணிக்கையை பொறுத்து ஆஞ்சியோஸ்பமை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து மோனோகாட், இன்னொன்று வந்து டைகாட். மோனோகாட், டைகாட்னா தமிழில் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தலை தாவரம், இருவித்தலை தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வித்தலை தாவரம்னா என்ன? ஒரு வித்தலை தாவரங்களே கொண்டதாக இருப்பதால் அதை வந்து ஒரு வித்தலை தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெல்லில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒரே ஒரு அரிசி இருக்கும் இல்லையா, அதனால் அது என்னன்னு சொல்கிறோம்? ஒரு வித்தலை தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். இருவித்தலை தாவரம்னா என்ன அப்படின்னாக்கா இருவித்தலை தாவரங்களை கொண்டிருப்பதனால அதை வந்து என்னன்னு சொல்கிறோம்னாக்கா இருவித்தலை தாவரம். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி. The 5 kingdom classification. The 5 kingdom classification was proposed by R.H. Whittaker in 1969. 5 kingdoms were formed on the basis of characteristics such as cell structure, mode of nutrition, source of nutrition and body organization. அதாவது 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா R.H. விட்டேக்கர் அப்படின்றவர் 1969வது வருஷத்தில் கண்டுபிடிச்சார். இந்த 5 உலகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் பாடி ஆர்கனைசேஷன். இதோட அடிப்படையில் இதோட குணாதிசயங்களை வச்சு தான் இதை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. Monera, kingdom Monera bacteria. All prokaryotes belong to the kingdom Monera, which do not possess true nucleus. Cells of prokaryotes do not have a nuclear membrane and any membrane-bound organelles. Most of the bacteria are heterotrophic, but some are autotrophs. Bacteria and blue-green algae are examples for Monera. அனைத்து ப்ரோகேரியாட் உயிரினங்களும் மொனிரா உலகத்தில் அடங்கும். இதில் வந்து என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியஸ் கிடையாது, நியூக்ளியர் மெம்பரனும் கிடையவே கிடையாது, சவ்வினால் சூழப்பட்டுள்ள நுண் உறுப்புகளும் இதில் இல்லை. பாக்டீரியா வந்து வேறுபட்ட அல்லது பிற ஊட்ட முறைகளை சார்ந்தவையாக இருக்கும். பாக்டீரியா அண்டு ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொனிராக்கான எக்ஸாம்பிள். Kingdom Protista. The kingdom Protista includes unicellular and a few simple multicellular eukaryotes. There are 2 main groups of protists. The plant-like protists are photosynthetic and are commonly called algae. Algae include unicellular and multicellular types. Animals like protists are often called protozoans. They include amoeba and paramecium. Protista உலகத்தில் வந்து ஒரு செல் உயிரியும் பல செல் யூக்கேரியட்டுகளும் அடங்கும். இந்த புரோட்டிஸ்ட்டுகள் வந்து 2 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா தாவர வகை புரோட்டிஸ்ட்டு. அது வந்து என்ன பண்ணுனாக்கா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தங்களோட உணவை தாங்களே தயாரிச்சுக்குது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னாக்கா ஆல்கே அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆல்கே வந்து ஒரு செல் வகை பல செல் வகைகளாக பிரிக்கப்படுது. விலங்கு வகை புரோட்டிஸ்ட்டுகள் வந்து பெரும்பாலும் என்னென்னு அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டோசோவான் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த புரோட்டோசோவாவில் இருக்கக்கூடிய விலங்கு இனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமீபா, பாரமீசியம். Kingdom fungi. Fungi are eukaryotic and mostly are multicellular. They secreted enzymes to digest the food and absorb the food after digested by the enzymes. Fungi saprophytes as decomposers or as parasites. Kingdom fungi includes molds, mildews, mushrooms and yeast. அதாவது
தமிழில் பூஞ்செயல் உலகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்கை வந்து பெரும்பாலும் பல செல் உயிர்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யூகரியோட்டிக் செல் அமைப்பை போல தான் இதோட செல் அமைப்பும் இருக்கும். இது என்ன பண்ணுதுனாக்கா தனக்கு தேவையான உணவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா டைஜஷன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய என்சைம் செக்ரேட் ஆகுது இல்லையா, அந்த என்சைம்ஸ்லேருந்து என்ன பண்ணுதுனாக்கா தனக்கு தேவையான உணவை அப்சர்வ் பண்ணிக்குது. அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா சாருண்ணி அப்படி இல்லைன்னா ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்கிறோம். மோல்டு, மில்டியூஸு, நாய்க்குடை காளான், ஈஸ்ட்டு இதெல்லாமே எதோட உலகத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிங்டம் ஆஃப் ஃபங்கை. Kingdom Plantae. Plantae are multicellular eukaryotes that carry out photosynthesis, reserve food materials or starch and lipids in the form of oil or fat. Plant cells have cell wall and specialized functions such as photosynthesis, transport of materials and support. Kingdom Plantae includes ferns, cone-bearing plants and flowering plants. தமிழில் தாவர உலகம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் பல செல் உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூகரியோட்டுகளோட அமைப்பு மாதிரியே தான் இதுவும் இருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதில் இருக்கக்கூடிய லிப்பிட்ஸு, ஆயில்ஸ் அண்டு ஃபேட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை இது என்ன பண்ணுதுனாக்கா சேமித்து வச்சுக்குது. அது மட்டும் இல்லை, இந்த செல்லோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோசிந்தசிஸும் பொருட்களை கடத்துறதும் இதோட முக்கியமான வேலையாக இருக்குது. இந்த தாவர உலகத்தில் வாழக்கூடிய பிளான்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்கள், பெரணிகள், கூம்புகளை உருவாக்கும் தாவரங்கள் மற்றும் பூக்கும் தாவரங்கள். நெக்ஸ்ட் கிங்டம் அனிமாலியா. அனிமாலியா ஆர் மல்டிசெல்லுலர் யூகரியோட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக் அனிமல்ஸ். Cells have no cell wall. Most members of the animal kingdom can move from place to place. Example, invertebrates like sponges, hydra, flatworms, roundworms, insects, snails, starfishes. Vertebrates like fish, amphibians, reptiles, birds and mammals including human beings belong to the kingdom Animalia. அதாவது விலங்குகள் வந்து யூகரியோட்டிக் செல் மாதிரியே நிறைய செல்கள் இருக்குது. இது வந்து விலங்குகள்லேயே வேறுபட்ட உயிரினங்கள் நிறைய இருக்குது. இந்த விலங்கு செல்லில் பார்த்திங்கன்னா செல் வால் கிடையாது, பிளான்ட் செல்லில் மட்டும்தான் செல்வால் இருக்கும். இந்த விலங்குலகத்தில் பெரும்பாலான விலங்குகள் என்ன பண்ணோம்னாக்கா ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகர்ந்து செல்லக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். மீன்கள் இருவாழ்விகள் அப்படின்னா நீர்லேயும் வாழக்கூடியதாக இருக்கும், நிலத்திலையும் வாழக்கூடியதாக இருக்கும். ஊர்ந்து செல்லக்கூடியது. அப்புறம் பறவைகள், அப்புறம் மனிதன், இது போன்ற பாலூட்டிகள் வந்து விலங்கு உலகத்தை சார்ந்ததாக இருக்கும். இதுங்க எல்லாத்துக்கும் முதுகெலும்பு இருக்கும். முதுகெலும்பு இல்லாத உயிரினம் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னாக்கா கடல் பஞ்சுகள், ஜெல்லி ஃபிஷ்ஷு, ஸ்டார் ஃபிஷ், வார்ம்ஸ் அண்டு இன்செக்ட்ஸ் இதெல்லாமே வந்து முதுகெலும்பு அற்றவைகளாக இருக்கும். மெரிட்ஸ் ஆஃப் 5 kingdom classification. This system of classification is more scientific and natural. This system of classification clearly indicates the cellular organization, mode of nutrition and characters for early evolution of life. It is the most accepted system of modern classification as the different groups of organisms are placed phylogenetically. It indicates gradual evolution of complex organisms from simpler one. இந்த கிளாசிஃபிகேஷனோட நிறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாகவும் இயற்கை முறைப்படியும் இது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு செல் ஸ்ட்ரக்சரு, அப்புறம் அதோட உணவூட்ட முறை, அப்புறம் அதோட பரிணாம வளர்ச்சியை பற்றி, அதோட பண்புகளை பற்றியும் தெளிவாக விளக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு குழுவாக இருந்தாலும் அந்த உயிரினங்களோட மரபு வழியில் அதை என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா வகைப்படுத்தியிருக்காங்க. எளிமையான உயிரினத்திலிருந்து சிக்கலான உயிரினம் வரையிலும் என்ன பண்ணியிருக்காங்க அதனோட பரிணாம வளர்ச்சி அடைகிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. Demerits of 5 kingdom classifications. In this system of classification of viruses have not been given a proper place. Multicellular organisms have originated several times from protists. This type of classification has drawn back with reference to the lower forms of life. Some organisms included under Protista are not eukaryotic. இதனுடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ்களுக்கு இந்த கிளாசிஃபிகேஷனில் முக்கியத்துவம் கொடுக்கல. பல செல் உயிரினங்கள் வந்து புரோட்டிஸ்ட்களிலிருந்து பல முறை என்ன பண்ணுதுனாக்கா தோற்றுவிக்கப்படுது. அடிமட்ட உயிரினங்களுக்கு வந்து உரிய முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. புரோட்டிஸ்டாவின் கீழ் வரும் சில உயிரினங்கள் வந்து யூகரியோட்டிக் பண்புகளை கொண்டவை அல்ல. பைனாமியல் நாமன்கிளேச்சர்.
Gaspard Bauhin in 1623 introduced naming of organisms with two names which is known as binomial nomenclature, and it was implemented by Carl Linnaeus in 1753. He is known as father of modern taxonomy. Binomial nomenclature is an universal system of naming organisms. As per this system, each organism has two names. The first is a genus name and the second is a species name. Genus name begins with a capital letter and a species name begins with a small letter. Example, the nomenclature for onion is Allium sativum. Genus name is Allium, species name is Sativum. Vernacular name is a local name that is familiar for a particular place. Binomial name is an universal name which never changes. Binomial nomenclature and classification helps scientists to identify any organisms and to place them at a particular hierarchy. தமிழில் இருசொற் பெயரிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்பார்ட் பாஹின் அப்படின்றவர் வந்து 1623 ஆண்டில் வந்து உயிரினங்களை 2 சொல் கொண்ட பெயர்களை வந்து அறிமுகப்படுத்தினார். இந்த இருசொல் பெயரிடும் முறையை வந்து 1753 ஆண்டு கார்ல் லின்னேயஸ் அப்படின்றவர் வந்து செயல்படுத்தினார். அதனால் இவர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். இருசொல் பெயரிடும் முறை வந்து உயிரினங்களுக்கு உலகளவில் பெயரிடும் முறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறைப்படி உயிரினம் வந்து முதலில் வந்து பேரினம், அதாவது ஜீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிற்றினம் அப்படின்னா இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கா பேரினம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஜீனஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டர்லையும், சிற்றினம் சொல்கிறோம் அதாவது ஸ்பீஷியஸ் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ஸ்மால் லெட்டர்லையும் நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆனியன். ஆனியனோட ஜீனஸ் நேம் என்ன, ஸ்பீஷியஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்லியம் சட்டைவம். அல்லியம் அப்படின்றது ஜீனஸோட நேம், அதனால் ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருப்போம். சட்டைவம் அப்படின்றது ஸ்பீஷியஸோட நேம், அதனால் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து ஸ்மால் லெட்டரில் எழுதியிருப்போம். சயின்டிஸ்ட் வந்து புதுசாக ஒரு உயிரினங்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதை கண்டுபிடிச்சி அதை கிளாசிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி பெயரிடுதலை செய்வாங்க. Okay students, in this video, end of this session, we have learned classification of plants, algae, bacteria, fungi, protista, merits and demerits of kingdom classification, binomial nomenclature. We will meet in next video. Thank you students.